ஒரு சிறிய தீவு நாடை உலகின் சக்தி வாய்ந்த நாடாக மாற்றிய மனிதர் யார் தெரியுமா? அவர்தான் லீ குவான் யூ. சிங்கப்பூரை வெறும் கனவிலிருந்து உண்மையான வெற்றியாக மாற்றிய தலைவர். அவரின் ஒரு பகுதி உரையை தமிழ் படித்து உங்களுக்கு வழங்கியுள்ளேன். ஒரு நாட்டின் வெற்றி என்பது வெறும் அதிர்ஷ்டத்தின் விளைவு அல்ல. அது கட்டுப்பாடு, கடின உழைப்பு மற்றும் ஒருமைப்பாட்டால் உருவாக்கப்படுகிறது. உயரமாக எழுந்து நிற்கும் நகரத்தை கற்பனை பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு கட்டிடமும் அதன் மக்களின் கனவுகளையும் ஆசைகளையும் பிரதிபலிக்கிறது. இன்னைக்கு நீங்கள் காணும் இந்த வளர்ந்த நகரம் ஒரு காலத்தில் வெறும் கனவாக இருந்தது என்பதை நினைக்கவே முடியாது. இந்த பயணத்தை நம்ம தொடங்கிய போது எங்களிடம் எதுவும் இல்லை, வளங்கள் இல்லை, ஆதரவும் இல்லை. ஆனால் ஒரே ஒன்று இருந்தது, அது உறுதி. பழைய சிங்கப்பூரின் புகைப்படங்களை நினைத்து பாருங்க. மங்கலான நிறத்தில் இருந்தாலும் நம்பிக்கையால் நிறைந்தவை. அவை எளிய ஆரம்பத்தையும் சவால்களுக்கு முன் தளராத மனிதர்களின் முகங்களையும் காட்டுகின்றன. கருப்பு வெள்ளை உலகிலிருந்து நிறமுள்ள உலகாக மாறுவது போல ஒரு நாடு தன்னம்பிக்கை மற்றும் உழைப்பின் மூலம் மாற்றமடைந்தது. இந்த வளர்ச்சியின் மையத்தில் இருப்பது நேர்மையான தலைமை. ஒவ்வொரு முடிவிலும் உண்மை மற்றும் வெளிப்படைத்தன்மை, தகுதியை அடிப்படையாக கொண்ட வாய்ப்புகள், பாகுபாடு இல்லாத சமூக அமைப்பு. சட்டம் என்பது வெறும் விதிமுறைகள் அல்ல, அது ஒரு நாட்டின் அடித்தளம். கல்வி கற்கும் இளைஞர்களை பாருங்கள், அவங்க நாளைய நாட்டை உருவாக்குபவர்கள். அறிவு மதிக்கப்படும் இடத்தில், உழைப்பு வெகுமதி பெறும் இடத்தில் ஒரு வலுவான சமூகம் உருவாகிறது. ஒரு நாட்டின் கதை என்பது ஒருவரின் கதை அல்ல, அது அனைவரின் முயற்சியின் பிரதிபலிப்பு. ஒவ்வொரு குடிமகனின் பங்களிப்பும் முக்கியம். ஒற்றுமைதான் ஒரு நாட்டின் உண்மையான சக்தி. பல்வேறு கலாச்சாரங்கள், பல்வேறு மனிதர்கள், ஆனால் ஒரு நோக்கம், முன்னேற்றம். அந்த ஒற்றுமை தான் ஒரு நாட்டை அழகான ஓவியமாக மாற்றுகிறது. அறதாக மிக பெருமை என்பது ஒரு இலக்கு அல்ல, அது ஒரு பயணம். அந்த பயணம் உறுதியால் நிரம்பியதாக இருக்க வேண்டும், ஒன்றிணைந்த முயற்சியால் உருவாக்கப்பட வேண்டும். இன்றைக்கி நாம் அமைக்கும் அடித்தளம் நாளைய உயரத்தை தீர்மானிக்கும். இந்த கதை ஒரு நாட்டுக்கே மட்டுமல்ல, உழைப்பிலும் ஒற்றுமையிலும் நம்பிக்கை வைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் உரியது.